உங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல இப்பயும் உங்களை பரிபாலிச்சுட்டு இருக்கக்கூடிய இறைவன் நாளைக்கும் இந்த உலகத்துல நீங்க உடல் ஆரோக்கியத்தோட வாழணும் அப்படின்னு சொன்னா அவனுடைய தயவு இல்லாம முடியாது. அப்படிப்பட்ட இறைவன் அவன்கிட்ட நீங்க திரும்ப வர மாட்டீங்களா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கான்னு சொன்னா சுபஹானல்லாஹ், இறைவன் ஏங்கிக்கிட்டு இருக்கான். அது என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுமா? வாங்க அதை பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஹதீஸ், இன் தகர்ரப இலைய ஷிபரன் தகர்ரப்து இலைஹி பாஅன் இலா ஆখিরাল ஹதீஸ். ரொம்ப அழகான ஒரு பெரிய ஹதீஸ். நான் தமிழ்ல சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய அடியான் என்கிட்ட ஒரு ஜான் என்கிட்ட நெருங்கி வரான் அப்படின்னு சொன்னா அவன்கிட்ட நான் ஒரு முழம் என்ன பண்றேன், நெருங்கி வரேன். என்கிட்ட அவன் ஒரு முழம் நெருங்கி வரான் அப்படின்னு சொன்னா 2 முழம் நான் அவன்கிட்ட நெருங்கி வரேன். என்கிட்ட அவன் நடந்து வரான் அப்படின்னு சொன்னா அவன்கிட்ட நான் ஓடி வரேன் அப்படின்னு யார் சொல்றா? உங்களையும் என்னையும் படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்றான். இந்த உலகத்துல இப்பயும் நம்ம உடல் ஆரோக்கியத்தோட வாழ்றோம்னா அது அவனுடைய தேவை. அவன் என்ன பண்றான் சொல்றான். உலகத்துல நம்மளே பார்க்கிறோம் எவ்வளவு ஈகோயிஸ்டிக்கா நம்ம இருக்கிறோம்ல. ஆனா நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீன் ஈகோவா இருக்கிறதுக்கு தகுதியானவனா இல்லையா? நிச்சயமா தகுதியானவன். பட் அவன் தன்னுடைய அடியார்கள்ட்ட எவ்வளவு அழகா நடந்துக்கிறான் பாருங்க. நான் தயாரா இருக்கேன் அவன்கிட்ட நெருங்கி வருது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான ஒரு பண்பு, நம்மளுடைய இறைவனுடைய பண்பு. ஏன் அவன் அப்படி சொல்றான்? ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம பாவம் செய்யும் பொழுது நம்மளை படைத்த இறைவனை விட ரொம்ப வெகு தூரமாயிரும், ரொம்ப தூரமாயிரும். அப்போ இப்படி தூரமா இருக்கக்கூடிய நம்ம நம்ம அல்லாஹ் கிட்ட திரும்ப வரமாட்டோமான்னு யார் ஏங்குறா? நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான், ஏங்குறான். அப்ப நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க பெரிய பாவம் பண்ணிருந்தாலும் சரி, ரொம்ப வருஷம் தூரமா இருந்தாலும் சரி, அல்லாஹை விட நீங்க பண்ண வேண்டிய ஒன்னே ஒண்ணு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அதிகமா அல்லாஹ்ட்ட சஜிதா பண்ணும். நான் செஞ்சது தப்பு அப்படிங்கிறத உணர்ந்துட்டு அல்லாஹ் கிட்ட இனிமே நான் பண்ணவே மாட்டேங்கிறத உறுதி எடுத்துட்டு அல்லாஹ்ட்ட என்ன பண்ணும், மன்னிப்பு கேட்கணும். அப்ப அதிகமா அல்லாஹ் கிட்ட என்ன பண்ணுங்க, சஜிதா செய்யுங்க. நம்மளுடைய மன கவலைகளும் சரி, சந்தோஷத்தையும் சரி ஷேர் பண்றதுக்கு நம்மளை படைத்த இறைவனை தவிர்த்து அழகான இடம்ங்கிறது எங்கேயுமே கிடையாது. தாய் தந்தையர்களும் சரி, சகோதரங்களும் சரி, யாருமே அவ்வளவு அழகான இடம் கண்டிப்பா கிடையாது. அப்ப இன்னைக்கு என்ன பண்ணுங்க, இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதிகமான சஜிதாக்கள் செய்யறது. இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுடைய பிற சகோதரர்களுக்கு என்ன பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஐடியா என்ன பண்ணுங்க, கீழே டேக் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல மறந்துடாம இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.